ஸோ ஓபிஎஸ் வந்து தனி கட்சி எப்போ தொடங்கியிருக்கலாம். இன்னைக்கு தர்ம யுத்தம் தொடங்கி வந்து தர்ம யுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சதோ அப்போவே இவர் வந்து என்ன செஞ்சிருக்கணும் கேட்டிங்கன்னா ஒரு தனியாக ஒரு கட்சி தொடங்கியிருந்தாருன்னா இந்நேரம் வந்து அந்த கட்சியில் வந்து ஒரு செல்வாக்கு இருந்திருக்கும். இதுக்கு மேலே நம்ம என்ன செய்யலாம்? வேணா தனி கட்சி தொடங்கி டேமேஜ் பண்ணலாம். யாரை டேமேஜ் பண்ணலாம்? எடப்பாடியை டேமேஜ் பண்ணலாம், அதிமுக டேமேஜ் பண்ணலாம் அப்படின்ற நோக்கத்தில் வந்து என்ன அங்கே வந்து கடைசியாக கெஞ்சி கூட பார்த்துட்டாரு. அதிமுகவில் எனக்கு ஒரே ஒரு கட்சியில் ஒரு மூலையில் கூட நான் இருந்துக்கிறேன்னு கூட கேட்டார். இன்னைக்கு வேற வழி இல்லாமல் இன்னைக்கு தனி கட்சி தொடங்க. இந்த தனி கட்சி தொடங்கிறதுக்கு போய் ஏன் வந்து மோடி கிட்ட போய் கேட்கணும்? ஏடிஎம்கே தானே, ஏடிஎம்கே மோடி எம்கேவாது ஏடிஎம்கே தானே. ஏடிஎம்கே வேலைக்கு வரைக்கும் தனி கட்சி தொடங்கி போகிறீங்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோடி கிட்ட போய் அனுமதி கேட்குறீங்க. நான் கேட்குறேன், மல்லை சத்யா தனி கட்சி தொடங்கினாருமா, அவர் தான் மோடி கிட்ட போய் பர்மிஷனை கேட்டு வந்தார். அப்போ ஏடிஎம்கே இருக்குன்னு கேட்டால் ஏடிஎம்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா லீஸுக்காக கொடுத்து வச்சிருக்காங்க மோடி கிட்ட. ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே தான் இருக்க தவிர டிவிகேன்றது வந்து ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. என்னன்னு கேட்டால் அடுத்தது நாங்கள் தான், அடுத்தது நாங்கள் தான், அடுத்தது நாங்கள் தான். அவ்வளோ எளிதெல்லாம் வந்து தமிழ்நாடு மக்களை நீங்கள் வந்து கணக்கிடாதீங்க.